அமலாக்கத்துறை கைது மற்றும் காவலுக்கு எதிராக கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை கைது மற்றும் காவலுக்கு எதிராக கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை கைது மற்றும் காவலுக்கு எதிராக கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்பொழுது தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது ஜனநாயக முறைப்படி அவர் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர் கைது செய்யப்பட்டது மூலமாக அவர் கட்சியை முழுமையாக முடக்குவதுதான் அமலாக்கத்துறையின் திட்டமாக இருப்பதாகவும் அவர் வாதத்தில் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு ஆஜராகி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பொய்யான தகவல்களை நீதிமன்றத்திற்கு அளித்து வருவதாகவும், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் தான் குறிப்பிட்டவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கற்பனை, போதுமான ஆதாரங்கள் இருந்ததன் அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் எனவும், நான் நாட்டை கொள்ளையடிப்பேன், ஆனால் தேர்தல் வருகிறது என்பதால் என்னை நீங்கள் கைது செய்யக்கூடாது என சொல்வதெல்லாம் மிகவும் மோசமான வாதம் என்றும் கடுமையான வாதமானது அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டது. மேலும் அரசியலில் இருக்கும் நபர் தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக கொலை செய்து விடுகிறார், அப்படி என்றால் தேர்தல் நேரம் என கூறி அவரை கைது செய்ய முடியாமல் இருக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் கெஜ்ரிவாலிடம் விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த முறைகேட்டில் அவரது மொத்த தொடர்பையும் விசாரணையின் முடிவில் தான் தெரிந்து கொள்ள முடியும். முதலில் காவல் எடுத்து விசாரிக்க எந்த எதிர்ப்பும் இல்லை என கூறியவர் தற்போது அதையே எதிர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.